வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. இந்த பதிவில் நம்ம விருச்சிக ராசிக்கான குரு பெயர்ச்சியின் பலன்களும் பரிகாரமும் பார்ப்போம் வாங்க. முதல்ல விருச்சிக ராசி நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராசிக்கு 2, 5 கூடிய குரு பகவான் தற்போது கோச்சாரத்தில் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு 8ல் இருந்து அஷ்டம குருவாக செயல்பட்ட குரு பகவான் தற்போது பாக்கியாதிபதியாக பாக்கியஸ்தானத்தில் இருந்து செயல்பட போகிறாரு. பாருங்கள், அவர் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு சிறப்பு. உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் அவர் உச்சம் பெறுறது இன்னொரு சிறப்பு. இரண்டாவது பாருங்கள், அவர் உச்ச வீட்டிலேருந்து உங்கள் வீட்டை பார்க்குறது அதனிலும் சிறப்பு. அதாவது குரு பகவான் கடகத்தில் இருந்து உங்கள் ராசியை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அதே போல் உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டை பார்க்குறாரு, மகர ராசியை பார்க்குறாரு. உங்கள் ராசிக்கு பூர்வ புண்ணியம்னு சொல்லக்கூடிய 5ஆம் வீட்டை பார்க்குறாரு. இந்த 5ஆம் வீடு மீனராசி மண்டலம், அவரோட சொந்த வீட்டையே பார்க்குறாரு. அதே போல் கடந்த காலங்களில் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்ட சனி பகவான் தற்போது அதிலேருந்து உங்களை விடுவித்து 5ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 5ல் பயணித்து கொண்டு இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 3, 4 கூடையவர் பூர்வ புண்ணியத்தில் பயணிக்கிறாரு. அதே போல் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் பயணிக்கிறாரு. அப்போ பாருங்கள், எல்லாமே திரிகோண அமைப்பில் ஏற்படுது. உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் சனி பகவான் பயணிக்கிறாரு, 9ஆம் வீட்டில் குரு பகவான் பயணிக்கிறாரு. ஒரு பழமொழி உண்டு, ஓடினவனுக்கு 9ல் குருன்னு. அப்போனா அந்த 9ஆம் இடத்து குருவோட பவர்ஃபுல்லான அந்த அமைப்பை பற்றி உங்களுக்கு சொல்லி தெரிய தேவையில்லை. 9ஆம் இடத்து குரு பகவானால் ஏகப்பட்ட நன்மைகளை சந்திக்க போகிற ராசியில் நீங்கள் 2வது இடத்துல இருக்கீங்க. இது நாள் வரை உங்களுக்கு எதெல்லாம் பிரச்சனை இருந்துச்சோ அது எல்லாமே தவிடுபடியாக ஆக போகுது. ஏன்னா ஒரு பக்கம் 5ஆம் இடத்துல சனி பகவான், இன்னொரு பக்கம் 9ஆம் இடத்துல குரு பகவான். ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா 9ஆம் இடத்துல அமர்ந்த குரு பகவான் உங்கள் ராசியை பார்க்குறாரு, ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்குறாரு, ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. 5ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவானே பார்க்குறாரு. அதனிலும் சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 2 கூடையவர் போய் 9ல் உட்காந்துருக்காரு, 5 கூடையவர் போய் 9ல் உட்காந்துருக்காரு. இப்படி நீங்கள் தனித்தனியாக பிரித்து பார்த்தீங்கன்னா தான் அதனுடைய சிறப்பு என்னன்னு புரியும். 2ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு, 5ஆம் அதிபதி போய் 9ல் உட்காந்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதே போல் 3ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு, 4ஆம் அதிபதியை குரு பகவான் பார்த்தா அதுக்கு ஒரு பலன் உண்டு. அதனால் இந்த குரு பயிற்சியில் அதிக நன்மைகளை பெறக்கூடிய ராசியில் 2வது இடத்துல இருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களே, நீங்கள் இது நாள் வரைக்கும் கற்பனை செய்து வைத்திருந்த கனவெல்லாம் நினைவாக போகுது. இந்த குரு பயிற்சியே உங்களுக்கான குரு பயிற்சி தான். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை, தாமதம், வம்பு, வழக்கு, இது எல்லாத்துக்கும் நிவாரணம் கிடைக்க போகுது. திருமணத்தில் தடை ஏற்பட்டிருக்கும், குழந்தை பேரில் தடை ஏற்பட்டிருக்கும், குடும்பத்தில் வம்பு, வழக்கு, பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும், அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒத்து போகாத சூழ்நிலை இருந்திருக்கும், அப்பா பிள்ளைக்குள்ள மன வருத்தம் இருந்திருக்கும், அப்பா சொத்தை பிரித்து தரதில் இழுபறி இருந்திருக்கும், இதுபோல் அப்பாவுக்கும் பையனுக்கும் மனஸ்தாபம் இருக்கும். இது எல்லாமே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிவர்த்தி பண்ணி கொடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு அற்புதமான குரு பயிற்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நெஞ்சிரம் கொண்டவர்கள். ஏதோ ஒரு வழியில் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும். அதே போல் நீங்கள் இந்த காலகட்டத்தில் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளும் வெற்றி அடையுங்க. புதுசாக வீடு கட்டலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்களா? தாராளமாக கட்டலாம். வீடு குடிப்பணுன்னு நினைக்கிறீங்களா? தாராளமாக குடி போகலாம். சுப காரியங்கள், சுப செலவுகள், சுப சடங்குகள் எது வேணாலும் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் பண்ணுறது எல்லாமே இந்த 1 ஆண்டு காலத்துக்கு சுப செலவாக தான் இருக்கும். வண்டி வாங்க போகிறீங்க, இடம் வாங்க போகிறீங்க, வீடு கட்ட போகிறீங்க, பையனுக்கும் பொண்ணுக்கும் திருமணம் பண்ணி பார்க்க போகிறீங்க, உங்கள் அப்பா ஆசைப்பட்டதை வாங்கி கொடுக்க போகிறீங்க, நிலபுலன்கள் அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருக்கீங்க, அதை இந்த வருஷம் முடிக்க போகிறீங்க. இப்படி எதெல்லாம் செய்ய போகிறீங்களோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்க போகிறீங்க. அதுக்கு உறுதுணையாக குரு பகவான் இருக்கார். நீங்கள் தொட்டதை எல்லாம் துலங்க போகுது, கெட்டது எல்லாம் விலக போகுது. இவ்வளோ நாள் சனி பகவானால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க, அஷ்டமத்து குருவால் பாதிக்கப்பட்டிருந்தீங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றத்துக்கும் ஏற்றத்துக்குமான நேரங்க. இது ஒரு பொற்காலம்னு சொல்லலாம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு.
திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு அடிக்க போகுது. வேலையில் இருக்கீங்களா, உத்தியோக உயர்வு கிடைக்க போகுது. சொந்த தொழிலாக நல்ல லாபம் பார்க்க போகிறீங்க. தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போகிறீங்க. புதுசாக தொழில் ஆரம்பிக்க போகிறீங்க. பழைய வீட்டை இடிச்சிட்டு புது வீடு கட்ட போகிறீங்க. பழைய வாகனத்தை கொடுத்துட்டு புதுசாக வாகனம் எடுக்க போகிறீங்க. குழந்தைங்களுக்கு காது குத்து பண்ண போகிறீங்க. இப்படி எல்லா சுபகாரியங்களும் உங்கள் வீட்டில் தாங்க நடக்க போகுது. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு இது ஒரு அருமருந்தான காலம். இது மேலும் மேலும் உங்களுக்கு நன்மையெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தொடர்ந்து வியாழக்கிழமை தோறும் நவகிரகங்களில் உள்ள செவ்வாய் பகவானையும் குரு பகவானையும் தொடர்ந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுக்கிட்டே வாங்க. இது பரிகாரத்துக்காக இல்லை, அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நன்றி சொல்லும் விதமாக. அதாவது பரிகாரம் அப்படிங்கிறது வேறு, நன்றி செலுத்துறது வேறு. ஆகையினால் உங்களுக்கு அளப்பரிய நன்மைகளை செய்யக்கூடிய குரு பகவானுக்கு நீங்கள் நன்றி செலுத்த போகிறீங்க. அதே போல் குரு பகவான் கோவில் ஆலங்குடி, திட்டை போன்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. குருவருளும் திருவருளும் உங்களுக்கு ஒரே லெவலில் கிடைச்சிருக்கு இந்த வருஷம். ஆக மொத்தம் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கான மொத்த மார்க் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 85 மார்க்கு. அதாவது குரு பெயர்ச்சினால் உங்களுக்கு 85% நன்மைகள் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். 15% அலைச்சலும் திரிச்சலுமாக இருக்கும், மன உளைச்சல் இருக்கும். மேலும் நன்மைகள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு வழிபாட்டை தொடர்ந்து கடைபிடிங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.